முன்கள பணியாளர்களாக அறிவிக்க கோரி தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி மேன் தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் மருத்துவர், செவிலியர், காவல்துறையினர், தூய்மை பணியாளர்கள் உட்பட்டவர்கள் தமிழக அரசு முன்கள பணியாளராக அறிவித்ததைப் போல எங்களையும் மத்திய, மாநில அரசுகள் சிலிண்டர் சப்ளை செய்யும் தொழிலாளர்கள் முன்கள பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும். வேலை பாதுகாப்புக்கும் உரிய ஊதியம் வழங்க கோரி இபிஎஃப், இஎஸ்ஐ மற்றும் உரிய பாதுகாப்பு இன்சூரன்ஸ் வழங்க கோரி தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி மேன் தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தனர். அதன்படி மதுரை தினமணி தியேட்டர் அருகே மதுரை மாவட்ட எல்பிஜி சிலிண்டர் தெளிவுடன் தொழிற்சங்கம் சார்பில் அதன் மாவட்ட தலைவர் தங்கவேல் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் சிலிண்டர் சப்ளை செய்யும் தொழிலாளர்கள் எங்களுக்கு முன்கள பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நான் மதுரை மாவட்ட தலைவராக இருக்கேன். எல்பிஜி கேஸ் சங்க தலைவராக இருக்கேன். தமிழ்நாடு எல்பிஜி பாரத், இண்டன், கெஜிபி அனைத்து சங்க தலைவராக இருக்கேன். எங்களை அரசு கவனத்துக்கு கொண்டு போகிறக்காண்டி இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். முன்கள பணியாளர் ஆக்கணும். மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறை, துப்புரவு பணியாளர் அவர்களைப் போல எங்களையும் மருத்துவ பணியாளர் எங்களையும் மக்கள் பணி ஆக்க வேண்டும் என்று எங்களை கோரிக்கை வைக்கின்றோம். மத்திய அரசுக்கும், மாநில அரசுக்கும் நாங்கள் அனைத்து வீடுகளுக்கும் சென்று, இந்த கொரோனா காலத்திலும் அனைத்து வீடுகளுக்கும் சென்று சிலிண்டர் சப்ளை செய்கிறோம். ஆக எங்கள் தொழிலாளர்களும் ஒரு 3 பேர் மதுரை மாவட்டத்தில் இறந்திருக்கார்கள். மற்ற மாவட்டத்தில் 2 பேர் 3 இறந்திருக்காங்க. தமிழ்நாடு பூரா எங்கள் தொழிலாளிகளுக்கு கொரோனா தொற்று உருவாகியிருக்கு. அதனால் எங்களுக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும். மற்ற கம்பெனியில் ஒரு சில கம்பெனியில் சம்பளமே கொடுக்குறாங்கல்ல, பிஎஃப், இஎஸ்ஐ அனைத்து வசதியும் செஞ்சு தர வேண்டும். இதைத்தான் நாங்கள் மத்திய, மாநில அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். எந்த அதிகாரியும் இதை கண்டுக்கிறாங்கல்ல, இதை லேபர் டிபார்ட்மெண்ட் கண்டுக்கிறது இல்லை. கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்து 2-3 வட்டம் மனு கொடுத்துட்டாங்க. யாருமே கவனத்துக்கு கொண்டு வரதில்லை. இதை அரசு கவனத்துக்கு எடுத்து என்றால் திருப்பி மாபெரும் போராட்டம் அனைத்து தொழிலாளர்களும். ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் வேலைநிறுத்தம் பண்ணுவோம். ஏன்னா இன்றைக்கி வேலைநிறுத்தம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சில கம்பெனி எல்லாருமே தொழிலாளர்கள் நிப்பாட்டிச்சிட்டாங்க. கம்பெனி நாங்கள் அதையும் மீறி வர்ற ஆளுக்கு தான் அந்த ஆளுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இப்போ எல்லா தொழிலாளரையும் நிப்பாட்டிச்சிருக்காங்க. யாரையும் போகக்கூடாது, போனால் கம்பெனியில் நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு மிரட்ட விடுறாங்க. அதனால் எல்லா தொழிலாளரும் பயந்துக்கிட்டு யாருமே வேலைக்கு வரல, ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வரல. இப்போ எல்லாத்தையும் அயல்கிற பிரச்சனை மிரட்டுறாங்க. அயல்கிற பிரச்சனை யார் போனால் உங்களை வேலை நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதனால் பயந்துக்கிட்டு யாரும் வேலைக்கு வரல, ஆர்ப்பாட்டத்துக்கு வரல. இதை கொண்டு நீங்கள் பத்திரிகை நிருபர்கள்லாம் உங்களை தயவு செய்ய கேட்குறேன். எல்லாரும் கொஞ்சம் கவனத்துக்கு, அனைத்து பத்திரிகையாளரும் எங்களுக்காண்டி கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். பத்திரிகையாளர் பூரா, என் பேர் தங்கவேல், மதுரை மாவட்டத்தில் தங்கவேல் பேசுகிறேன். கொஞ்சம் எல்லாரும் ஒத்துழைப்பு பண்ணுங்க. அறிவிக்கலாம். அதுக்கடுத்த போராட்டங்கள் எங்கள் மக்கள் பேர் அறிவிக்கணும். தலைமை இருக்காங்க, அவங்கள கேட்டு நாங்கள் மாநில தலைமையில் கேட்டு நாங்கள் என்ன முடிவு எடுக்கணுமோ நாங்கள் சொல்கிறோம். சரி.